நேத்து வாழை படத்துடைய லான்ச் இருக்குல்ல. படத்துடைய லான்ச்ல வந்து மிஷ்கின் அவர்கள் வந்து பேசினார். மிஷ்கின் அவர்கள் எப்பயுமே மேடையில பேசினாருன்னா, ஏதாவது பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்போ நெல்சன் அவர்கள் வந்து ஜெயிலர் படத்த பத்தி மிஷ்கின் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஆ நெல்சன்ட்ட போய் சொன்னாரு, "இந்த படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பயங்கரமா இருந்தது. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜநாகம் மாதிரி. அவர் வந்து பயங்கரமா படையெடுத்து ஆடுற மாரி பெரிய ராஜநாகம் மாதிரி. அவர வந்து ஒரு ஸ்க்ரீன்க்குள்ள அவ்வளவு தூரம் வந்து ஆ பெர்ஃபெக்ட்டா காட்டுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அத நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க" அப்படின்னு வந்து நெல்சன்ட்ட சொன்ன மாதிரியும், நெல்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள் நீங்க பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஆச்சரியமா கேட்டதாவும் நம்மளுடைய மிஸ்கின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அது சொன்னதுக்கு அப்புறமேட்டு வாழை படத்த பத்தி ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் பேசியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு தலைவருடைய ரசிகனா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். மிஷ்கின் அவர்கள வந்து இந்த சினிமால ரொம்ப அகிரா குரோசாவா மாதிரி வந்து பார்க்குறாங்க. தமிழ்நாட்டின் அகிரா குரோசாவா அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ, அவர் தான் ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு டைரக்டர். அவரு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அ ப்ராப்பரான ஒரு சினிமா பண்ணணும். உலக லெவல்ல சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கொரியன் சினிமாக்கள்லேருந்து நெறைய இன்ஸ்பயர்லாம் பண்ணி கூட ஒரு படம் பண்ணியிருந்தாலும், அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் வச்சிருக்காரு. இந்த கால மட்டுமே வச்சு ஒரு ஷாட் பண்றது வந்து மிஸ்கின் சார விட்டா வேற யாரும் பண்ண முடியாது. தமிழ் சினிமால அவருக்குன்னு ஒரு ட்ரேட் மார்க் ஷாட் அப்படின்னு அது ஆயிப்போச்சு. ஸோ, அந்த மாதிரியான ஒரு இயக்குனர்ட்டருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி இந்த ஒரு வார்த்தையோட வந்து நிக்காம மிஸ்கின் அவர்கள் பேசின மத்த விஷயங்களையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாழை திரைப்படத்த பத்தி ரொம்ப அழுத்தமா பேசியிருந்தார். மிஸ்கின் மிஸ்கின் அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயத்துல நம்மளுடைய இந்த கடைசி விவசாயி அப்படிங்கிற திரைப்படத்த வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து மணிகண்டன் வீட்டுக்கு போய் நேரடியா போய் பாராட்டும்போது தான், எனக்கு இந்த கடைசி விவசாயி படத்த பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு முதல்ல வந்துச்சு. அது முன்னாடி வரைக்கும் தியேட்டர்ல போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வரல. ஏன்னா ஒரு திரைப்படம் பார்க்க போகும்போது, அந்த படம் அந்த அந்த அளவுக்கு ப்ரமோட்டும் பெருசா பண்ணப்படலைன்னு வையுங்களேன். பயங்கரமா பில்டப் பண்ணி சொல்லப்படல. படம் பார்த்த பிறகு ஏன்டா போய் தியேட்டர்ல பார்க்கலங்கன்னு ஃபீல் பண்ண படத்துல கடைசி விவசாயி ரொம்ப முக்கியமான படம். மறுக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு படம். அந்த தாத்தா வந்து வாழ்ந்திருப்பார். நல்லாண்டி தாத்தா. அவர் வந்து வாழ்ந்திருப்பாரு. விஜய் சேதுபதி ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நேரடியா போய் மணிகண்டன் வீட்டுக்கே போயிட்டு மாலை போட்டு வரவேத்துட்டு, இந்த நூற்றாண்டின் தன்னிகரற்ற சினிமா அப்படின்னு சொல்லி வந்து மிஷ்கின் அவர்கள் சொன்னாரு. அதற்கு பிறகு இந்த வாழை திரைப்படத்த பத்தி தான் அவ்வளவு அழுத்தமா பேசியிருக்காரு. ஏன்னா, அது மாரி செல்வராஜ் அவர்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களுக்கும், இந்த படத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே சொல்றாங்க. அப்படி என்ன அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்னும் கலை எதார்த்தத்துக்குள்ள போயிருக்காரு. ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே மென்ஷன் பண்ணி சொல்லாம, காதல், கமர்ஷியல் எலிமெண்ட், காதலுக்குன்னு ஒரு பாட்டு அப்படி இப்படிங்கிறது இல்லாம, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவா இந்த சினிமா செய்யப்பட்டிருக்கு. அந்த பண்ணையத்துல வந்து கஷ்டப்படுற அந்த அ மாணவர்களுடைய, அந்த அந்த இளைஞர்களுடைய, அந்த சின்ன பசங்களுடைய வாழ்க்கையுடைய அழுத்தத்த, ஆழத்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல பேசியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ, அது எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல. இந்த பண்ணையத்துல வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்றோம். அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சம்பளம் பேசிருவாங்க. சம்பளத்துக்கு பேசிட்டு குத்தகைக்கு விட்ட மாரி, எப்படி ஒரு லேண்ட வந்து குத்தகைக்கு விடுறாங்களோ, அந்த மாரி ஒரு மனிதனையே குத்தகைக்கு விடுற அந்த பழக்கம் வந்து இருந்திருக்குது. பல ஆண்டு காலமாக இருந்திருக்குது. அத வந்து எந்த விதத்திலயுமே வந்து சரியான ஒரு விஷயமா நான் கருத மாட்டேன். அத எப்படியும் நீங்க நியாயப்படுத்தி சொன்னாலும் அத நான் ஏத்துக்க மாட்டேன். அதுல வந்து மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அடிமையாக வேலை செய்றது அப்படிங்கிறது, அதுவும் இல்லாம அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எது செஞ்சாலுமே வந்து அ அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில எதுவுமே செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க அந்த எல்லா வேலையுமே, வீட்டுக்குள்ள என்ன வேலை சொன்னாலும் அத செஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அத நீங்க இமேஜின் கூட பண்ண முடியாது. நமக்கு நல்ல அப்பா, அம்மா நமக்கான ஒரு படிப்ப குடுக்குறதுக்கு, நமக்கு 3 வேள சாப்பாடு இருக்கு. நீங்க வீட்ல வந்து நிம்மதியா படுத்து தூங்குறத உங்கள கேள்வி கேட்காம நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல உங்கள யாருமே கேள்வி கேட்காம நீங்க வந்து ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, பையன் தூங்கட்டும் பரவால்ல. அப்டிங்கிற இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்டிதான். நீங்க பண்ணையத்துல அப்டி இருக்க முடியாது. ஒருத்தன் அவன் இஷ்டத்துக்கு தூங்க முடியாது. நைட்டு தான் தூங்க முடியும். அவங்கலாம் தூங்குனதுக்கப்புறம் வேல குடுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கலாம் தூங்குனது பிறகு தான் அவங்க தூங்க முடியும். நெனச்ச நேரத்துக்கு போ முடியாது. வீட்ல ஒரு ஃபங்ஷன் நடந்தா நெனச்ச நேரத்துக்கு போ முடியாது. போய் பர்மிஷன் கேட்கறதுக்கு போய் நிக்கணும். அதே மாதிரி சாப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா, இஷ்டப்பட்ட நேரத்தில போய் சாப்பிட முடியாது. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ, நம்ம ஒரு உலகத்தில இருக்கோம். சென்னை அப்படிங்கிற அந்த மாரி மெட்ரோபாலிட்டன் ஏரியா, உலகத்தில வந்து முன்னேறின மக்கள மட்டும் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம். முன்னேறாம இருக்கிற, முன்னேற விடாம, முன்னேற்றம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்ப எல்லாத்து வீட்லயுமே படிப்பு அப்படிங்கிற விஷயம் உள்ள போனோனே, எல்லாருமே அந்த இடத்த விட்டு தாண்டி வந்திருக்காங்க. பட் ஆனா, இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பக்கம். இந்த பக்கத்த கண்டிப்பா மக்கள் புரிஞ்சு தான் ஆவணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆவணும். ஆ ஆனா இது மட்டுமே வந்து எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு இயக்குனருமே ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்து படம் பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா பரவால்ல அப்படின்னு தோணுது. என்ன பொறுத்தவரைக்கும். எல்லாருமே ஒரே ஒரு ஒரு யாருமே பேசாம இருக்கனால, நான் மட்டும் இத பேசிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு இந்த மாரி இயக்குனர்கள தள்றதும் தப்பு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெற்றிமாறன்லாம் எடுத்து பண்ணும்போது, இன்னும் வந்து நெறைய பேர்கிட்ட அந்த கலர் கிடைக்குது. கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து வெந்து காடு படம் பண்ணும்போது கூட அதே மாரி சூழ்நிலை தான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுற மக்கள் தான். இப்போ ஸோ எல்லாருமே இப்ப மக்களுடைய
சமூகத்துல ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள வந்து பேசுறதுக்கு துணிவோடு இருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகள் சம்மந்தப்பட்ட சினிமாக்கள் பண்ணப்படும்போது, எல்லாமே சமூகம் சம்மந்தப்பட்ட கருத்துக்களே நம்ம பேசிட்டு இருக்கும்போது, சமுதாயம், சமூகம், சமுதாயம், அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனைகள் இத பத்தியுமே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, என்ன ஆயிரும்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து மக்கள் சலிச்சு போயிருவாங்க. ஏன்னா, தியேட்டருக்கு வரவங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் தேவை. என்டர்டெயின்மென்ட்ட வந்து வெறும் இந்த கலை ஃபார்ம்ல மட்டும் பார்க்க முடியாது. இப்ப மிஷ்கின் அவர்களே படம் பண்ணாலும், உலகத்தரமான ஒரு படத்த பண்ணாலும், அந்த திரைப்படங்கள் கூட என்டர்டெயின்மென்ட் மெட்டீரியலுக்குள்ள வரலைன்னா, அந்த படம் ஓடாது. இப்ப துப்பறிவாளன் படம் வந்து ஓடுச்சு ஓரளவுக்கு அப்டின்னா, அந்த படத்துக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட் எலிமெண்ட் இருந்துச்சு. சினிமேட்டிக்கா நீங்க என்னதான் பண்ணாலும், என்டர்டெயின்மென்ட் விஷயம் இருந்துச்சு. ஓநாயும் மாட்டுக்குட்டியும் வந்து அவ்வளோ அக்மார்க்கான திரைப்படம். அவ்வளோ அக்மார்க் நல்ல திரைப்படம். அந்த மாதிரியான திரைப்படங்கள் கூட அந்த எதார்த்தத்துக்குள்ள வந்து, அதுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட் மெட்டீரியல் இருக்கணும். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு சேசிங்கான விஷயமா இருந்தாலும், அதுல ஒரு என்டர்டெயின்மென்ட் இருந்தது. ஒரு ஆழமான ஒரு கருத்து இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிஷ்கின் அவருடைய பெஸ்ட் ஒர்க்ல வந்து அந்த பிசாசு திரைப்படம் வந்து அற்புதமான படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு மனசுக்கு நெருங்குகிற திரைப்படங்கள் மட்டும் எடுத்துட்டு, இந்த மாதிரியான படங்கள் இருக்குல்ல, வாழை மாதிரியான படங்கள் எடுத்துட்டு, பிசாசு மாதிரியான படங்கள் எடுத்துட்டு, அந்த படத்த 100 கோடி, 150 கோடி கலெக்ஷன் கேட்டீங்கன்னா, வராது. அந்த அளவுக்கு இன்னும் ஆடியன்ஸ் வந்து பண்படல. ஏன்னா தமிழ்நாட்டு ஆடியன்ஸு, தெலுங்கு ஆடியன்ஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள மட்டும் தான் சினிமாக்குள்ள வராங்க. அதை தவிர்த்து என்னைக்காவது அத்தி பூத்தாமல, குறிஞ்சி பூக்கிற மாதிரி வந்து இந்த மாரி திரைப்படங்கள்லாம் வரும். வாழை படம் மாதிரி, கடைசி விவசாயி படம் மாதிரி படங்கள்லாம் வரும். ஸோ அந்த படங்கள வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. பட் ஆனா, நம்ம எதிர்பார்க்குற அந்த பெரிய பெரிய கலெக்ஷன்லாம் வராது. ஆனா, ஒரு நல்ல திரைப்படத்த பார்த்த ஒரு திருப்தி மட்டும் கிடைக்கும். ஓடிடில நல்லபடியா பேர் வரும். டிவில போட்டா நல்லபடியா பேர் வரும். ஸோ அது மாரி நடந்தால் கூட சந்தோஷம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நெல்சன் அவர்கள பத்தி மிஷ்கின் அவர்கள் பேசினதுக்கு ரஜினி ரசிகர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். ஆ ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஒரு ஏஸ் ஃபில்ம் மேக்கர்ன்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல ஃபில்ம் மேக்கர். அவர்கிட்ட இருந்து இந்த மாரி வார்த்தைகள் ஒரு கமர்ஷியல் சினிமால வந்து பார்க்கும்போது ஏன்னா அவர் கமர்ஷியல் சினிமாவே பார்க்க மாட்டேன். ஒரு மாஸ் எலிமெண்ட் அப்படி இப்படின்னு இருக்கிற படங்களே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மிஷ்கின் அவர்கள் இருக்காங்கல்ல. அவரு வந்து ஜெயிலர் படத்த பார்த்து அவருக்குள்ளேயே ஒரு உணர்வு வந்திருக்கு அப்படின்னா, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். சினிமாவுக்கு அவங்க கமர்ஷியல் சினிமாவையும் ஏத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரியான முறையில எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா. மத்தபடி உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வாழ்க தமிழ் சினிமா! நன்றி.